பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகமும் மேலாண்மையும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறை வகைகள் வந்து மொத்தம் 7 வகைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் அணுகுமுறை பார்த்தீங்களா, சமூக கோரிக்கை அணுகுமுறை, அதை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அது வந்து இண்டிவிஜுவலா 10 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த செகண்ட் ஆர்க் பார்த்தீங்களா, மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை, இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதையும் இண்டிவிஜுவலா 10 மார்க் கொஸ்டின்ல தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. இதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை, அதை பத்தின ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அதாவது மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்றால் என்ன, அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு இந்த இதில் பார்க்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனித ஆற்றலை திட்டமிடும் அணுகுமுறையை பயன்படுத்துதல், இது ஒன்று பார்க்க போறோம். 2 மனித ஆற்றல் அணுகுமுறையின் நன்மைகள், இது பார்க்க போறோம். 3 வந்து பாத்தீங்கன்னா மனித ஆற்றல் அணுகுமுறையின் குறைபாடுகள், இந்த 3 தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சமூக ஆற்றல் தேவை அணுகுமுறை என்றால் என்ன, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க கிளாஸை மட்டும் ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அனுப்பணும் எடுத்து பாருங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். 2வது புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? அப்படி புரிஞ்சு படிக்கிறப்ப கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டா கூட நம்ம இந்த கவனிச்சதை வச்சே வந்து உங்களால எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால எழுத முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த மனித வள மேம்பாடு நான் சொல்லியிருந்தேன் போன லாஸ்ட் கிளாஸ்ல 3 விஷயத்தை வச்சுதான் இந்த இந்த அணுகுமுறையை நிர்ணயிக்கிறான்னு சொன்னேன். எந்த அணுகுமுறையை? இந்த கல்வி திட்டமிடல் அணுகுமுறைகள் வந்து 3 விஷயத்தை வச்சுதான் நிர்ணயிக்க சொன்னேன். அதாவது தனி மனித மேம்பாடு, சமூக கோரிக்கை நான் சொல்லியிருந்தேன். அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல சமூக கோரிக்கை சொல்லிட்டேன். இந்த மனித ஆற்றல் வள மேம்பாடு. சரிங்களா? நல்லா கவனிங்க, மனித ஆற்றல் இல்லாம எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. சரிங்களா? இதுல மனித ஆற்றல் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பாயிண்டா சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அப்படின்றது மனித ஆற்றல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. 2 ஒண்ணுதான். அதாவது மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்பது மனித ஆற்றல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, இது மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையதாகும். மனித வளத்தை மேம்பாடு, அதாவது மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடைய தொடர்புடையதான் இந்த மனித வள மேம்பாடு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வரைக்கும் இந்த சென்டென்ஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த அணுகுமுறை, அணுகுமுறையின் கவனக்குவிப்பு, இந்த அணுகுமுறை எதை முக்கியமா கவனமா எடுத்துக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, குறிப்பிட்ட நாட்டின் 3வது பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்க, குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதாரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு அல்லது உலகளாவிய பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றலை, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, தேவைப்படும் மனித ஆற்றலை முன்கூட்டியே கணித்திடுவதன் மீது அமைந்துள்ளது. இந்த மனித ஆற்றல் அணுகுமுறை வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணது, முக்கியமான விஷயத்துல கவனத்தை செலுத்துது. அது என்ன கவனம் பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் தான், குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதாரத்தை, ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய பொருளாதாரத்தை அல்லது உலகளாவிய பொருளாதாரத்திற்கு தேவைப்படும், உலகளாவிய பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் ஆற்றலை, என்ன ஆற்றலை? நம்முடைய மனித ஆற்றலை முன்கூட்டியே கணித்திடுவதன் மூலம் கணித்திடுவது மீது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். முதல் பாயிண்ட் வந்து மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை வந்து மனித ஆற்றல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது சொல்லிட்டேன். 2வது வந்து இது எதோட தொடர்புடையது? மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டேன். 3வது இது எதுல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாட்டுடைய பொருளாதாரத்தை அல்லது
உலகளாவிய பொருளாதாரத்துக்கு தேவைப்படும் மனித ஆற்றலை முன்கூட்டியே கணிக்கிற விதம் அமைந்துள்ளது. இப்போ 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ நம்ம இந்தியாவில் எத்தனை இன்ஜினியர்கள் தேவைப்படுவாங்க, எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க, எத்தனை மருத்துவர்கள் தேவை இருக்கு, எத்தனை செவிலியர்கள் தேவை இருக்கு அப்படி முன்கூட்டியே கணிச்சு இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு இத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க, 5 வருஷத்துக்கு கழிச்சு இத்தனை மருத்துவர்கள் தேவைப்படுவாங்க அப்படி முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான இடங்களை கல்வி மூலம் ஒதுக்குறது தான் இந்த மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. இத்தனை மருத்துவர்கள் தேவை, இத்தனை மனித ஆற்றல் தேவைப்படுது, மருத்துவர்கள் சம்பந்தமா மனித ஆற்றல் தேவைப்படுது. அப்ப முன்கூட்டியே அதுக்கான இடங்களை ஒதுக்கி அதுக்கான மாணவர்களை சேர்க்கையை ஒதுக்கி அந்த மருத்துவத்துக்கான மருத்துவர்களை உருவாக்குறது தான் இந்த மனித வள மேம்பாடு. சரிங்களா? 5 வருஷம் கழிச்சு இத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, அப்ப இத்தனை ஆசிரியர்களை நம்ம உருவாக்கணும். அதுக்கான பிஎட் படிப்புக்கான மாணவர்களை சேர்த்து அந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்களோ அந்த ஆசிரியர்களை உருவாக்கணும். சரிங்களா? இவங்க தான் பொருளாதார முன்னேற்றத்திற்கான, ஏன்னா மருத்துவர்கள் என்ன இப்படி பொருளாதார முன்னேறம், ஆசிரியர்கள் என்ன இப்படி பொருளாதார முன்னேறம், அப்போ பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான மனிதவள ஆற்றத்தை முன்கூட்டியே கணிச்சு அதுக்காக தயார் பண்றதா இந்த மனிதவள மேம்பாடு அணுகுமுறை. சரிங்களா? இப்போ பாருங்க, ஏஐ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஏஐ தான் அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த ஃபியூச்சர்ல ஏஐல நம்ம சிறப்பா நம்ம நாடு செயல்படணும்னா அதுக்கான படிப்பு இப்பயே தொடங்கி அதுக்கான மாணவர்களை சேர்க்க தொடங்கி மாணவர்களுக்கு அந்த ஏஐ சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கணும். அடிச்சா தான் எதிர்காலத்துல நம்ம இந்தியா பொருளாதாரத்தை முன்னேற முடியும். எதிர்காலத்தில் ஏஐக்கு தேவைப்படுறான மனித ஆற்றலை உருவாக்க முடியும். இதுதான் மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க, அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட் பாருங்க. மனித ஆற்றல் என்பது மாற்றமடையக்கூடியது. ஆமா, மனித ஆற்றல் மாற்றமடையக்கூடியதுதான். சரிங்களா? இப்போ முன்னாடி உழைச்ச மாதிரி பொழைக்கிறோமா? இப்போ சிஸ்டத்துல உட்காந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துறோம். இப்போ அந்த மாதிரி மனித ஆற்றல் மாற்றம் அடைச்சுக்கிட்டே வருது. எதுக்காக மாற்றம் அடைஞ்சது? நம்ம சமுதாய தேவைகளுக்காகவும் நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் மனித ஆற்றல் தேவை மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது சொல்றாங்க. அதான் பாருங்க, மனித ஆற்றல் என்பது மாற்றம் அடையக்கூடியது. எதுக்காக மாற்றம் அடையக்கூடியது? சமூகத்துக்காக மாற்றம் அடையக்கூடியது. அடுத்து தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் வகையில், தொழில்நுட்பத்துக்கு தேவைப்படும் வகையில் நம்ம மாற்றம் அடைச்சுக்கிறோம். அடுத்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் வகையில் மாற்றத்தை அமைச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப இதுல 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மனித ஆற்றல் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சில விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப மனித வளம் பாருங்க, நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை உருவாக்கி அளித்திடுதலே கல்வியின் முக்கிய பணி. சரிங்களா? அப்ப அந்த கல்வியோட முக்கிய பணி எதுக்காக? மனித ஆற்றல் தேவைக்காக தான். அடுத்த சொல்ல பாருங்க, மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்பது பொதுவாக தேவைப்படும் மனித ஆற்றல் மற்றும் அதனை உருவாக்கிட தேவைப்படும் பல்வகையான பாடப்பிரிவுகள். சொல்லிட்டு பாத்தீங்களா, பல்வகையான பாடப்பிரிவுகள். ஃபியூச்சர்ல ஏஐ தான் சிறப்பா இருக்குன்னா அந்த ஏஐக்கான பாடப்பிரிவுகள் உருவாக்கணும். அதுக்கான மாணவர்களை சேர்க்கையை ஏற்படுத்தணும். மாணவர்களை அதுல பயிற்சி கொடுக்கணும். அர்த்தம் பாருங்க, பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் மற்றும் கல்வி நிலை குறித்து மதிப்பிடுதல் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறைனா நீங்களாவே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறைனா மனித ஆற்றல் அணுகுமுறை அப்படி அழைக்கப்படும் சொல்லுவாங்க. இது முக்கியமா என்ன கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டேன், அது எதோட தொடர்புடைய சொல்லிட்டேன், மனித ஆற்றல் மாற்றம் அடைகிறது சொல்லிட்டேன். இப்போ நீங்களாவே இந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதலாமா? ஓகே. இப்போ அடுத்து அந்த 3 விஷயத்தை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மனித ஆற்றலை திட்டமிடும் அணுகுமுறையை பயன்படுத்துதல். இது எப்படி சார் பயன்படுத்துறது? மனித திட்டமிடும் ஆற்றலை அதுக்கு என்ன படிநிலைகள் சார் இருக்காது பாருங்க. அதை பாருங்க, மனித ஆற்றலை திட்டமிடும் அணுகுமுறையை பயன்படுத்தல் என்பது பின்வரும் காரணிகளை பொறுத்து அமைந்தது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, தற்போது உள்ள கல்வி அமைப்பு, வேலைவாய்ப்பு நிலை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடல். இப்போடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்கு, வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதை சார்ந்து இந்த மனித ஆற்றலுக்கு தேவையான அந்த சிந்தனைகளை புகுத்துறது, அதுக்கான செயல்களில் இறங்குது. அதான் பாருங்க, தற்போது உள்ள கல்வி அமைப்பு, வேலைவாய்ப்பு நிலை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடல். 2வது பாயிண்ட் பாருங்க, பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றல் அடிப்படையில் கல்வி அமைப்பை திட்டமிடுதல். பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவைப்படும், அதை அடிப்படையா வச்சு அந்த மனித ஆற்றலுக்குரிய கல்வி அமைப்பை திட்டமிடணும்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, குறைந்த அளவே கிடைத்திடும் வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி, குறைந்த அளவே கிடைத்திடும் வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி வேலைவாய்ப்பு அளிக்கும் துறைகளின் தேவையை நிறைவு செய்ய முயற்சிப்பதோடு வேலையின்மையால் ஏற்படும் வீணடிப்பை தவிர்க்க முயற்சித்தல். பாருங்க, இருக்கிற வளத்தை கரெக்டா பயன்படுத்தி
அந்த மனித ஆற்றலுக்கு தேவையான மனிதர்கள் உருவாக்கி அதில் வெற்றி அடையிறோம். சரிங்களா? இதனால என்ன செய்யுது, வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனை தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 4வது பாருங்க, கல்வி நிறுவனங்களில் சேர்வோர்களின் எண்ணிக்கை, தற்போதுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது தகுதிகள், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் சேர்வோரின் எண்ணிக்கை போன்றவற்றோடு தற்போதுள்ள கல்வி நிறுவன கட்டணங்கள், அவற்றுக்குள்ள கல்வி சாதனங்கள் மற்றும் கருவிகள், கட்டமைப்புகள் ஆகியவற்றை மதிப்பிடுதல். எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படும், அப்புறம் எத்தனை கல்வி நிலைகளை நம்ம உருவாக்கணும், அந்த கல்வி நிலையம் எத்தனை சீட்டு நம்ம உருவாக்கணும் அப்படின்றத திட்டமிடுறது. சரிங்களா? 5வது பாருங்க, வேலை அளிப்போர் தமது பணியாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தொழில்சார் தகுதிகள், பயிற்சி நிலைகள் ஆகியவற்றை மதிப்பிடல். ஏன்னா தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை செயல்பட தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதை மதிப்பிட்டா தான் அந்த துறையில் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுதான் 5 பாயிண்ட் தான். அடுத்து பாருங்க, மனித ஆற்றல் அணுகுமுறையின் நன்மைகள். இதுல எத்தனை நன்மைகள் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நன்மைகள் இருக்கு. ஒன்று விரிவான புள்ளியியல் ஆய்வுகள் தேவையில்லை. 2 கல்வியாளர்களுக்கு வழிகாட்டுதல். 3 வேலையின்மை குறைவேலை நீக்கப்படுகிறது சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, விரிவான புள்ளியியல் ஆய்வுகள் தேவையில்லை. இப்ப எதிர்காலத்தில் என்ன தேவைப்படும் சொல்லி நம்ம ஒரு நாள் கணிக்க முடியும். இதுக்கு ரொம்ப நுட்பமான புள்ளிகள்லாம் தேவையில்லை. சரிங்களா? அதான் பாருங்க, கல்வி அமைப்பின் வெளியீட்டு முறைக்கும் தேவைக்கும் இடையே உள்ள பொருத்த இடைவெளியையும் சமநிலையற்ற தன்மையும் கருத்தில் கொண்டு அதனை சீர்படுத்திட மனித ஆற்றல் அணுகுமுறை முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண பாருங்க, கல்வியாளர்களுக்கு வழிகாட்டுதல். ஏன்னா இப்ப எதிர்காலத்துக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கல்வியாளர்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இல்லை இந்த ஏஐ தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் நல்ல ஃபீச்சர் இருக்குது, இப்போ அதை பற்றின நம்முடைய நிறுவனத்துக்கு தொடங்கணும், அதை பற்றின கல்வி படிப்பு தொடங்கணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. இதற்கான விரிவான புள்ளிவியல் ஆய்வுகள் தேவைப்படுவதில்லை. இவ்வணுகுமுறை வருங்கால தொழிலாளர்கள் பணியிடம் உருவாக்கப்பட வேண்டிய கல்வி தகுதிகள் குறித்தும் தோராயன விவரங்களை அளித்து கல்வியாளர்களுக்கு வழிகாட்டுதல் அளித்துள்ளதுன்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, வேலையின்மை குறைவேலை நீக்கப்படுகிறது. மனித ஆற்றல் அணுகுமுறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் வேலையின்மை மற்றும் குறைவேலை பிரச்சனைகள் அது தீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா, மனித ஆற்றல் அணுகுமுறையின் குறைகள். எத்தனை குறைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 குறைகள் சொல்றாங்க. 1 குறைந்த அளவு வழிகாட்டுதல், 2 தொடக்க கல்வி நிலை, 3 நகர்ப்புற வேலைவாய்ப்புகளை மட்டும் கவனம், 4 விரும்பத்தகு விகிதம் குறைவு அப்படி சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று குறைந்த அளவு வழிகாட்டுதல். இவ்வணுகுமுறை கல்வி திட்டமிடுவோருக்கு குறைந்த அளவு வழிகாட்டுதலே வழங்குகிறது. ரொம்ப தெளிவான புள்ளிவரங்களை கொடுக்கறது இல்லை அப்படி சொல்றாங்க. அதாவது கல்வியின் ஒவ்வொரு நிலையிலும் உண்மையில் எவை அடையப்பட வேண்டும் என்று தெரிவிப்பதில்லை. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தொடக்க கல்வி நிலை. இது தொடக்க கல்வி நிலையில நம்ம ஏன் பண்ணியா படிக்கிறோம்? இல்ல அர்த்தம் பாருங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, வேலையோடு தொடர்பு கொண்டிராத தொடக்க கல்வி பற்றி இவ்வணுகுமுறை எதுவும் தெரிவிப்பதில்லை. என்ன பண்ணுவாங்க, இதனால் நாம் உணரக்கூடியது யாதெனில் பணக்கார நாடாக மாறும் வரை தொடக்க கல்வியை விரிவுபடுத்த தேவையில்லை என்பதே மனித ஆற்றல் அணுகுமுறையின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே மனித ஆற்றல் மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய கல்வியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றால் கல்வியில மட்டும்தான் செலுத்துறோம், ஆனா அதுக்கான என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, நகர்ப்புற வேலை வாய்ப்புகளில் மட்டும் கவனம். நகர்ப்புற வேலை வாய்ப்புகளில் தான் மனித ஆற்றல் பெரும்பாலும் தேவைப்படுகிறது. அப்ப கிராமப்புறங்களை அதிக அளவு பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, பெருநகரங்களிலும் கிராமப்புறங்களில் உள்ள செய்திறன்களில் ஓரளவு தேர்ச்சி பெற்ற பணியாளர்கள் மற்றும் செய்திறன்களில் தேர்ச்சி பெறாத பணியாளர்கள் பற்றிய விவரங்கள் திட்டமிடுவோருக்கு அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விரும்பத்தகு விகிதம் குறைவு. அதான் சார் விரும்பத்தகு விகிதம் குறைவு பாருங்க, வேலை வகைப்பாடுகள் மற்றும் மனித ஆற்றல் விகிதங்கள், அதாவது பொறியாளருக்கும் தொழில்நுட்ப பணியாளருக்கும் இடையே அமைந்துள்ள வேண்டிய விரும்பத்தகுதி விகிதம். தொழில்நுட்பாளருக்கும் பொறியாளருக்கும் 2 பேருக்கும் விரும்பத்தகு விகிதம் இருந்தால் தான் அந்த துறையை சிறப்பாக செயல்படும். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் 2 அந்த விரும்பத்தகுதி இருந்தால் தான் அந்த மருத்துவத்துறையை செயல்படும். ஆனா இது மேலை நாட்டுல சிறப்பாக செயல்படுது, ஆனா வறுமை கோட்டில் நாடுகள் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, பொறியாளருக்கும் தொழில்நுட்ப பணியாளருக்கும் இடையே அமைந்திட வேண்டிய விரும்பத்தகு விகிதம். என்ன பாருங்க, மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இடையே அமைந்திட வேண்டிய விகிதம் போன்றவை தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளின் பொருளாதாரத்தில் இருந்து பெறப்பட்ட இரவல் கருத்துக்களாகத்தான் உள்ளது. அந்த கருத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கிறோம். ஆனால் அதே பாருங்க, இவை வளர்ச்சி குறைந்த ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றின் உண்மைகளுக்கு பொருந்துவதில்லை. இப்போ உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுச்சா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.